வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். ம் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை மாலை நேரம் வணக்கம். நீ காலையில் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் என்னாச்சு? காலையில் இவனுக்கு காலேஜ் மழை ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஓ சரி. இவன் காலேஜ் இருக்குன்னு நினச்சி கிளம்பி போயிட்டு புதுக்கோட்டை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் திரும்பி வந்தேன் காலேஜ் இல்லைன்னு. ஓ உங்கள் ஊர்லேருந்து புதுக்கோட்டை எவ்வளோ தூரம்? 18 கிலோமீட்ரு. 18 கிலோமீட்டர். ஓ 18 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் ஆயாச்சு. ரிட்டர்ன் வந்தேன். அதுக்குள்ளேயும் இந்த தேங்காய் பால் சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்து விட்டேன். அதையே மத்தியானத்துக்கு நாங்கள் வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ காலையில் டிஃபன் அதை மதியத்துக்கு? இல்லை காலையில் டிஃபன் ரவை உப்புமா செஞ்சேன். ரவை உப்புமா செஞ்சு சட்னி வச்சேன். ஓ மதியத்துக்கு மட்டும் தேங்காய் பால் சாதம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வயிற்றுக்கெல்லாம் நல்லது தேங்காய் பால் சாதம். அப்போ அல்சருக்கு அது சாப்பிடலாமா மம்மி? அல்சருக்கெல்லாம் நல்லது. அப்போ வீக்லி ஒரு 2 நாள் அது போடலாம்ல? வீக்லியா? போடலாம். அதுக்கு தேங்காய் வேணும்ல. தேங்காய் தான் ரொம்ப கிராக்கியாக வைக்குது. ஆமாம் ஆமாம். தேங்காய் எப்படியும் ஒரு முடி வேணும். இந்த முடியில் ஒரு முடி 1.5 முடி வேணும். தேங்காய் பால் எப்படியும் 3 டம்ளர் வேணும். சரி மம்மி, இந்த அல்சருக்கு நீங்கள் இப்போ நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு டெய்லி தேங்காய் பால் குடிக்கலாமா? அதெல்லாம் நிரந்தரமாகலாம் குணமாகாது, சும்மா சொல்கிறாரு. திருப்பி காரமாக பச்சை மிளகாய் சாப்பிட்டோம்னா வந்துடும். அல்சர் வந்துச்சுன்னா அது உயிரோடு இருக்க வரைக்கும் என்ன மாத்திரை கண்டினியூவாக போடாமல் ஒரு 5 நாள் 4 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி போட்டுக்கலாமே தவிர எனக்கு என்னமோ நிரந்தரமாக குணமாகும்னு தோணலை. இல்லை மம்மி, இப்போ நம்ம இளநீ குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். அது மாதிரி தேங்காய் பால் சாப்பிட்டா உடம்புல இருக்க புண்ணை ஆற்றும்னு சொல்கிறோம். அப்போ உள்ள அல்சர் தானே புண்ணாக இருக்குது, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றிக்கிட்டு. புண்ணை ஆற்றுறது சிரமம், மாற்ற முடியாது. வெளியே உள்ளதுன்னா காற்று படுது, ஆற்றியாரலாம். குடலுக்குள்ள உள்ளதுக்கு காற்று எல்லாம் படலை, அது ஆற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்போ புண்ணா போயிடுச்சுன்னா அது எப்படி ஆற முடியாது. அது வேணா நம்ம இந்த மாத்திரை போடுறதுல கோட்டிங் மாதிரி அந்த இடம் நமக்கு உரசாம இருக்கும். காரங்கிறான் கோட்டிங் தான் மாத்திரை போடுறது. அந்த கோட்டிங் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அன்னைக்கு ஒன்றும் பண்ணல, நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா தெரியிறோம். மாத்திரையோட எஃபெக்ட் போனோம்னா அந்த கோட்டிங் போனோம்னா நமக்கு திருப்பி அல்சர் புண்ணு கிளப்புது. அதே இதில் உள்ள விஷயம். அல்சர் ஃபுல்லா கியூர் ஆகும்னு எனக்கு தோணல. நானும் தான் நிறைய பார்த்துட்டேன். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். இந்த பச்சளை மருந்தெல்லாம் குடிச்சாமே அதுவும் மேலே கோட்டிங் தானா? இல்லை, பச்சளை மருந்தெல்லாம் இது இயற்கையை செய்யறதெல்லாம் கோட்டிங் கிடையாது. அது வந்து இயற்கையாவே குணமாகும். ஆனா குணமாக மாட்டேங்குது. அதுவுமே புண்ணு சாமானியத்துல ஆற மாட்டேங்குது. இது கையில எல்லாம் நமக்கு வெளியே புண்ணு இருந்துச்சுன்னா அது ஆறிடும் சீக்கிரம். காத்து படுது எல்லாம் படுறதுனால ஆறிடும். அது அப்படி கிடையாது. அது உள்ளுக்கு எல்லாம் இருக்கு, குடலுக்குள்ள. காத்து போறதுக்கு வாழ வேண்டியது. காத்து போறதுக்கே வேலை இல்லை. ஆமா, காத்து போறதுக்கே வேலை இல்லை. காத்து போனா தானே எந்த புண்ணுமே ஆறும். ஆமா, வாய் வழியா போனா மட்டும்தான். வாய் வழியே போறதா அது மேகம். இது ஆடுறதுக்கு வழி இல்லை. அது ரொம்ப சேஃப்டியா தான் இருக்கணும். ஆமா. ஆனா இந்த வைத்தியத்துல கொஞ்சம் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன், நாட்டு மருந்துல. ஆனா அது ரொம்ப காரமா கொடுக்குறாங்க மம்மி. நாட்டு மருந்து ரொம்ப காரமா கொடுக்குறாங்களா? இல்ல, காரம் எல்லாம் கொடுக்கல. நாட்டு மருந்து எல்லாம் இந்த நெல்லிக்காய் குடிக்கலாங்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா அதுவுமே ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த எஸ்ஜே ஹார்ட் அவர் சொல்ற மருந்து எல்லாம் கொடுத்தாலும் அது ஒவ்வொரு நேரம் நமக்கு சாதகமான பலனை காட்டுது, ஒவ்வொரு நேரம் பாதகமான பலனை காட்டுது. நீங்க இப்ப இத்தனை நாளா இதுல அந்த நாட்டு மருந்தெல்லாம் வச்சு தானே குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது கியூர் ஆகுது தெரியுதா? கொஞ்சம், ரொம்ப ஒன்றும் கியூர் ஆகல. அதோட எஃபெக்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கு. நான் 3 நாள் 4 நாளைக்கு ஒரு வாட்டி டேப்லெட் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அல்சர் மாத்திரை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறோம், அவ்வளவுதான் இருக்கிற வரைக்கும். மத்த உறுப்பு வந்து உடம்புல வந்து புண்ணு வராதுல்ல, அல்சர் தான் புண்ணு வரும். அல்சர் இல்ல, வயிறு தான் புண்ணு வரும். வயிற்றுல புண்ணு தானே அல்சர். மெயினா புண்ணு வர்றதுக்கு காரணம் நம்ம இந்த பசியோடு இருக்கையில சாப்பிடாம விடுறோம் பாரு. அந்த பச்சை சாப்பிட்றோம், ஏதாவது ஒண்ணு சாப்பிட்றோம், உள்ள போட்டுறோம். அது ஒண்ணுமே நம்ம போடாம இருக்கும். அது குடலே அரிச்சு புண்ணாக்கிடுது. அந்த அந்த ஆசிட், அந்த நொதி. ஆமா, அது புண்ணாக்குறது நமக்கு அல்சரா வருது.
அதனால பசியோட ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. காலையில கரெக்டா 9 மணிக்கு, மதியம் 12 1 மணிக்கு சாப்பிடணும். சாயந்தரம் என்ன சாப்பிடணும் சாப்பிடணும். டீ காஃபி குடிக்க கூடாது பொதுவா. டீ காஃபி குடிக்க கூடாது. அப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இடையில அப்படிங்கல அந்த சாப்பிட்ற டைம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆமா, நம்ம இறங்கி கூட அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஆமா, இல்லைன்னா கையில மேரி பிஸ்கெட் 4 வச்சிருந்தா அதை சாப்பிட்டு வேண்டியது. மேரி பிஸ்கெட் கையில வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சுகர் இருக்கவங்க பசியோட இருக்க முடியாது. ஆமா, அவங்களும் இருக்க முடியாது. ஏன் அவங்களுக்கும் பசிச்சுக்கிட்டே இருக்குமா? அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி பசிக்கும். சுகர் இருக்கு அவங்களுக்கு, பசிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த நேரமும். இப்ப சாப்பிட்டது தீர்ந்து போயிடும், அடுத்து திருப்பி பசிக்காது. எனக்கு 24 வயசுலேருந்தே எனக்கு அல்சர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அல்சர் இருக்கு. பிள்ளையெல்லாம் பிறந்த உடனே இருந்தே இருக்கு. வாமிட் எடுத்துட்டு திருப்பி வந்து கஞ்சி வச்சு குடிப்பேன். நான் அப்படிதான் இருப்பேன். காரம்லாம் சேர்த்துக்க மாட்டேன் ஒரு நாள் ஃபுல்லா. ஒரு நாள் மறுநாள் காரம் சேர்த்துக்க மாட்டேன். 3வது நாள் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அப்ப மாத்திரை எல்லாம் போடல அந்த வயசுல. 23 வயசுல இருந்து மாத்திரை எல்லாம் போடல அப்போல்லாம். ஒரு நாள் சும்மா இருந்தோம்னாவே 3 காரம் சேர்த்துக்காம சேஃப்டியா சாப்பிட்டோம்னாவே மறுநாள் 2 நாள்ல சரியாயிடும். அந்த புண்ணு ஆறிடும். அப்ப வயசானதுக்கு அப்புறம் தான் ரொம்ப புண்ணு. ஏன்னா மேற்கொண்டு உடம்புல தெம்பு வேற குறைஞ்சிருச்சோம் அப்படிங்கறதுனால மேற்கொண்டு வந்து நம்ம பழத்துங்களை சாப்பிட்டுக்கணும். அதுக்காக நான் இந்த ஆப்பிள், இந்த வாழைப்பழம், செவ்வாழைப்பழம்லாம் வாங்கி வந்து வச்சுக்கிறது. அதுக்காக இப்ப அதெல்லாம் சாப்பிடுறது. இப்ப வந்து பழந்தே நமக்கு வேற எதுவும் சேஃப்டி இல்லை. பழந்தே வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். செவ்வாழைப்பழம் அவ்வளவு சத்தாமே. அதுல வந்து ரத்தம் இல்லாதவங்களுக்கு கூட ரத்தம் சுரக்குமா என்னென்னவோ போட்டிருந்தாங்க. நிறைய நல்ல பலன்கள். அதே அது வந்து நரம்புக்கெல்லாம் அவ்வளவு நல்லது. பிபி எல்லாம் குறையும். அப்படியா? நரம்பு ஃபால்ட்டா இருக்கவங்கலாம் செவ்வாழைப்பழம் சாப்பிடலாம். அப்புறம் என்னவோ இது ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒன்று வராதுன்னு என்னவோ சொல்லியிருந்தாங்க. இது என்ன இது என்ன பக்கவாதம் எல்லாம் வராது செவ்வாழை சாப்பிட்டோம். அதனாலதான் நீ வாங்கிட்டு வானே நீ வாங்கிட்டு வர்றது இல்லை. இப்ப சரி ஆப்பிள் கிடக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்புறமே உங்க ஊர்ல மழை எப்படி இருக்கு? மழை இப்ப பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திரும்பமா இவ்வளவு நேரம் வெயிலா இருந்துச்சு. கொஞ்சம் காலையில 10 மணில இருந்து மழை இல்ல. லீவ் விட்டாங்க, மழை இல்ல. லீவு விடுறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. லீவுன்னு அறிவிச்சாங்க, மழை இல்ல, வெயில் அடிச்சிச்சு. துணியெல்லாம் இன்னைக்கு காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா துவைச்ச துணியெல்லாம். வெயில் அவ்வளவு நல்லா அடிச்சிச்சு இன்னைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மழை திருப்பி ஆரம்பிச்சிச்சு. நைட் மழை வந்துடுது. பரவாயில்ல, இந்த மழை குட் மழைன்னு சொல்லணும். ஆமா, பகல் நேரத்துல டிஸ்டர்ப் பண்றது இல்ல. இந்த மாதிரி வந்தாதான் தோதா இருக்கும். இல்லைன்னு வச்சுங்க, வேலைக்கு போயில கிளம்பையில வந்துச்சுன்னு வச்சுங்க, அப்படியே நம்மளும் நினைஞ்சு போய் டேர்ட்டியா இருக்கும். கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். செப்பல்ல நடந்தோம்னு வச்சுக்கோங்க, செப்பல்ல சத்தம். ஒரு புள்ள ஷார்ட்ஸ்ல சொல்லுது, மம்மி அச்சா புருஷன்ட்டு சொல்லுது. அதுக்கு 2 பாய் விட சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிச்சுக்க, 2K கிட்ஸு. அச்சா இது முதல்ல என் செப்பலை மாத்தனாச்சா அப்படிங்குது. உடனே அவன் சொல்றேன், ஏன்டி இப்பதானடி புது செப்பல் மாத்தினேன் அப்படின்னு. இல்ல அச்சா, நம்ம வாங்கினோம்ல இந்த செப்பல், அந்த செப்பல்ல தண்ணியில போட்டு நடந்தோம்னா கச்ச கச்ச கச்சான்னு என் காலோட ஒட்டிக்கிட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே வருது ஆச்சா. அது சத்தம் கேட்காத செப்பலா வாங்கினாச்சா அப்படிங்குது. நல்ல செல்லமா பேசுது. சத்தம் கேட்கும் செருப்பு இல்ல, நல்ல செப்பல்னா சத்தம் கேட்காதான். அப்படியா? இது நம்ம காலோட ஒட்டிக்கிட்டு சொவைன்னு தண்ணி அந்த மாதிரி சத்தம் கேக்குது. நல்ல செப்பல்னா சத்தம் கேட்கலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. எல்லாத்துலயுமே வசதி உள்ள பொருள்களா இருந்தா நல்லா இருக்கு மம்மி. நம்ம நார்மலா யூஸ் பண்ற பொருள்கள்லாம் கொஞ்சம் அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒருத்தங்க சீஜா, அவங்க யாரு, சீஜாராமா இருந்தாங்க. எங்க வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு. காய் நான் முத நாளே நறுக்கி வைக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நறுக்கி வைக்க கூடாதுன்னு தெரியும். ஆனா என்னால காலையில வெள்ளை நான் இருந்துச்சு நறுக்கிட்டு சமைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்னால எனர்ஜி இருக்க மாட்டேங்குது எல்லாம் பண்ணிட்டு. எனக்கு 6:30க்குள்ள சமைச்சு கொடுத்துடும். அப்ப நான் காயும் காலையில உட்காந்து நறுக்குனேன்னா என்னால முடியாது. அதனாலதான் இப்ப நறுக்கி சமைச்சு வச்சு நறுக்கி வச்சிடுறது. காலையில எழுந்து சமையல் வேலை மட்டும் பார்த்துக்கலாம்ட்டு. ஒரு வேலைன்னா பார்க்க முடியும். ஆமா, 2 வேலையும் பார்க்க முடியாது. பெரிய வேலை 2 வயசுல எல்லாம் பார்த்தேன். இப்ப எல்லாம் என்னால முடியல.
இப்ப சாந்தாமுத்தூர்லாம் காலையில தான் நறுக்கி தேங்காய் திருக்கி எல்லாம் பண்ணி சமைக்கிறாங்க. அவங்களாம் சின்ன வயசு. என்னால எல்லாம் இனிமேல அப்படி அங்கிட்டும் பார்த்து இங்கிட்டும் பார்த்து எல்லாம் பண்ண முடியாது. இது இந்த மாதிரி பூ போல செஞ்சுட்டு நாளைக்கு என்ன செய்யலான் இருக்கீங்க? நாளைக்கு முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் நறுக்கிட்டு இருக்கோங்க. முட்டைக்கோஸ் நறுக்கிட்டு பீன்ஸ் இருக்கு, பீன்ஸை போட்டு. பீன்ஸ் சாம்பாரா? பீன்ஸ் சாம்பார் ஏதோ ஒன்று குழம்பு வைக்கும். அப்புறம் இந்த மழை எப்போ நிற்கும் மம்மி? இந்த மழை எப்போ? கார்த்திகைக்கு தான் நிற்குமா? இன்னும் 21 daysல கார்த்திகை வந்துருமா? ஆமாம், தீபாவளி வந்து 21 daysல கார்த்திகை, திருக்கார்த்திகை. அதுக்கு அடுத்து மழை வரும். திருக்கார்த்திகை அன்னைக்கு மழை வரும். இப்போ தீபாவளி முடிஞ்சிருச்சு, அடுத்து திருக்கார்த்திகை இருக்குல்ல ரெடியா? ஆமாம், திருக்கார்த்திகை முடிஞ்ச உடனே பொங்கல். ஆமாம், அப்புறம் பொங்கல் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் திருவிழா வந்துடும் எல்லா கோயில்லையும். மாசியிலேருந்து எல்லா கோயிலையும் திருவிழா. மாசியில் விளங்கியம்மன் கோயிலில் இது பண்ணிடுவாங்க திருவிழா. மாசியில விளங்கியம்மன் கோயில், பங்குனியில மாரியம்மன் கோயில், சித்திரையில சிவன் கோயில், வைகாசியில ராயபுரம் மந்தியம்மன் கோயில். மொத்தம் 4 மாசமும் நம்மளுக்கு எல்லா கோயிலும் விசேஷமா வந்துடும். இடையில இந்த பெரிய கோயில்கள்லாம் வரும். கொன்னையூர் மாரியம்மன், இங்க திருவப்பூர், நார்தாமலை, அதுக்கெல்லாம் ஒரு நாள் லோக்கல் அள்ளிட்டு விடுவாங்க. நம்ம போன வாட்டி 5 சாமிக்கு போயிட்டு இருந்தோம். சூப்பரா எல்லா மாரியம்மனுக்கும் போயிட்டு வந்தோம். சமயபுரம் மாரியம்மன் போனோம். அந்த சாமி அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரையும் பார்க்க வச்சிருச்சு. இல்லைன்னா நம்ம யோசிச்சு பாருங்க. ஆமா போய்க்கலாம், நேரத்தாமல தானே, அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சோம்பேறியா இருக்கிற ஆளுங்க நம்ம. ஆனா பாத்தீங்கன்னா வாப்பா நம்ம பிளான் பண்ணிட்டோம், 5 மாரியம்மனுக்கும் போகணும்னு. இளஞ்சாவருக்கு இங்கிட்டு புதுசா போனோம், இங்கிட்டு திடீர்னு நார்த்தாமலைக்கு போனோம், அப்புறம் திருவப்பூர் போனோம் 3, அப்புறம் கொன்னையூர் முத்தினா வந்திருக்கையில சாயந்தரம் போயிட்டு வந்தோம் 4. அப்புறம் நம்ம எப்பவும் போறது. மொத்தம் 5 சாமிக்கும் போயிட்டு வந்தாச்சு. வலிக்கு நம்மக்கு மொட்டை அடிச்சதும் வளர்ந்துருச்சு. ஆனா இன்னைக்கு ஷாம்பு தேய்ச்சி குளிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால முடி அப்படி நிக்குது. அது இன்னைக்கு எண்ணெய் எப்பவும் ஷாம்பு நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சா இன்னைக்கு எண்ணெய் வைக்க கூடாது. அண்ணன் தம்பிகளுக்காக. உங்களுக்கு அண்ணன் தம்பிக்கு தானே? எங்களுக்கு அண்ணன் தம்பி. உங்க அண்ணன் தம்பி தான் இப்பதான் எதுவுமே டச்சே இல்லையா? இருந்தாலும் இருக்கவங்க நல்லா இருக்கட்டுமே. ஏன் நம்மளால பாதிக்கப்படணும்? அதெல்லாம் சாஸ்திரத்துல சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப இந்த கையை சொல்லுவாங்கல்ல, கையை தாவங்கட்டையில வைக்காத, தாவங்கட்டையில வைக்க கூடாது. அது இன்னும் கப்பல் கவுந்த மாதிரி, கப்பல் கவுந்தாதே அப்படி எல்லாம் வைப்பாங்களாம். அந்த காலத்துல கப்பல் நம்மக்குன்னு போன கப்பல் கவுந்து வச்சுன்னா அதே மாதிரி நகத்தை இந்த டேட்ல வெட்டக்கூடாது அப்படிங்கிறது, முடிய இதில் வெட்டிட்டு இப்படி வரக்கூடாது அப்படிங்கிறது, சாமி ரூமுக்கு போகக்கூடாதுன்றது, அதெல்லாம் சாஸ்திரம். செருப்பை வாசலுக்குள்ள நடுவில் போடக்கூடாது. ஏன்னா மகாலட்சுமி வரும், செருப்பு இருந்தா மகாலட்சுமி வராம திரும்பி போயிடும். அப்படியா? அதனால மகாலட்சுமி வர்றதுக்காக வேண்டி செருப்புலாம் நம்ம ஓரத்துல நம்ம இல்லாம பண்ண முடியாது. ஆனா ஓரம் ஒதுக்குள்ள போடணும். சாமி வர்ற எதுக்கால போடாம ஓரம் ஒதுக்குள்ள போடணும். இப்போ குடியிருக்க வீட்டுக்கெல்லாம் குடியிருக்கவங்கலாம் இருக்கிறதே கொஞ்சம் இடம், அதில் தானே போட்டான் நமக்கு. அதுலேயும் ஓரமாக வைக்க வேண்டியது. அதுலேயும் எங்கன்னா அவங்களாம் ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க செருப்புக்குன்னு. ஸ்டாண்ட் விற்கிது இதில் மீஷோல எல்லாம். ஆமாம், செருப்புக்குன்னு ஸ்டாண்ட் விற்கிது. அதில் கலட்டிவிட்டு அதில் தூக்கி வச்சிடணும். அந்த மாதிரி மகாலட்சுமி இந்த கனகதார சோஸ்திரம் முன்னாடி எல்லாம் நான் போடுவேன். இப்போ போடுறது இல்லை. எதுல? மொபைல்லையா? மொபைல். ஆமா, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. நீங்க இந்த கந்த சஷ்டி கவசமும் முழுசா படிப்பீங்கல்ல? தெரியும், எனக்கு படிக்க தெரியும். அதெல்லாம் அந்த காலத்துல படிச்சது இன்னும் ஞாபகத்துல இருக்கு அதெல்லாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இப்ப கந்த சஷ்டி கவசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப முந்தானத்து ஒரு 4 நாள் முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க? அது ஞாபகம் இல்லை, அது மறந்துடும். எது வச்சுக்கணுமோ அதை ஏத்திக்கிது. இப்ப நம்ம காலையில வெள்ளனா எந்திரிக்கணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு படுத்தோம்னா கன்ஃபார்மா காலையில வெள்ளனா எந்திரிச்சு விழிப்பு வந்துடும் நமக்கு. இதே நம்ம அசால்ட்டா படுத்தோம்னு வச்சுக்க 6 மணி ஆனா கூட பொழுது முடிஞ்ச மாதிரி தெரியாது. அதே நம்ம மெமரியில நம்ம என்ன இதுங்கிறோமோ அது கொண்டாந்துருது. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நாளைக்கு கல்யாண காரை விடுன்னு வச்சுங்க, இவ்வளோ வேலை இருக்கு, நாளைக்கு 3 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா கரெக்டாக எழுந்திரிச்சிருவோம். அதுவே நாளைக்கு சண்டேன்னு வச்சுக்கோங்க,
நாளைக்கு வந்து எழுந்திருக்கிற வேறு வேலையே இல்லைன்னா தூங்குவோம். இப்போ என்ன யார் என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும். உடம்பு ஒரு இதுதான், உண்மையை சொல்ல போனால் அதுவும் ஒரு இது மாதிரிதான். நான் இங்க சொல்றீங்கல்ல, கம்ப்யூட்டர் மாதிரிதான் உடம்பும். ஆமா, உடம்பு ஒன்றும் சாதாரணம் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி. அது அதுக்கு வேணும்னாதான் ஏத்துக்கும் உடம்பு, வேண்டாத இருந்தா உடனே அவாய்ட் பண்ணி விட்டுரும். ஆமா, இப்ப நீங்க அதிகமா தூங்கணும்னு வச்சுக்க எழுந்துடா அப்படிங்கிற மாதிரி தூக்கமே வராது. ஏதோ பண்ணி விட்டுரும். எனக்கே பாத்திருக்கேன், அதிகமா தூங்கணும்னா வேற ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓ நம்ம அதிகமா தூங்கிட்டோம் இருக்கு. அந்த தூங்குற நேரம் வரைக்கும் தூங்கினதே அது அமைதியை தூங்க விடும். அதுக்கு மேல உடம்பு தூங்க விடாது. கை கால் என்னமோ பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கோ. ஆமா, எதையுமே சாப்பாடையுமே அப்படிதான். தேவைன்னா மட்டும் எடுத்துக்கோ. தேவையில்லாத சாப்பிட்டா ஐயோ வெளியே தள்ளணுமேனு யோசிச்சு வெளியே தள்ளி ஒன்னும் பாத்ரூம் வழியே தள்ளினா இல்லைன்னா வாந்தி எடுக்கிறது வழியா தள்ளிடும். அது மாதிரி வயிற்றால போனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி போட்டோம்னு விட்டுறணும். உடனே தடுப்பு பண்ணிடக்கூடாது. அது வேண்டாதே போகுது, அது உடம்புக்கு தெரியுது. அது உள்ள போட்டானே நம்ம என்ன பண்றது, எப்படியாவது வெளியே போடணும்னு நினைச்சு போகுது. அப்பெல்லாம் நம்ம உடனே டாக்டர்கிட்ட போக கூடாது. ஒரு 2-3 வாட்டி போனதுக்கு அப்புறமும் சரியாகலைன்னா தான் டாக்டர்கிட்ட போகணும். உடம்பு ஒரு இதுதான் உண்மையில. கடவுள் படிச்சது எல்லாமே ஒரு இதுதான். இது மிருகங்கள் அப்படிதான். அதுகளுக்கெல்லாம் யாரு என்ன வைத்தியம் பார்க்கறாங்க, அதுகளா தானே இருக்குதுங்க. அதுகளுக்கு யார் மம்மி டெய்லி பல்ல விளக்கி விடுறா? அதெல்லாம் டெய்லி சாப்பாடு கொடுக்குறாரு, தேடி தானே சாப்பிட வேண்டியிருக்கு. நம்மளாவது நாளைக்கு வேணுங்கிறது இன்னைக்கே பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடுறோம். கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்க முடியுது. அதுகெல்லாம் அப்படி கிடையாது. அதுகளுக்கும் கடவுள் வழி விட்டுக்கிட்டு தானே இருக்காரு. அது இயற்கையும் ஒரு இதுதான் உண்மையில சொல்ல போனா. சொல்லுவான்ல ரஜினி ஒரு படத்துல சொல்லுவான்ல, மரத்தை வச்சுவேன் தண்ணி ஊத்துவேன், அந்த பாட்டுல. அந்த காலத்துல நல்ல ஹிட்டான பாட்டு. அந்த குழந்தைய வந்து விட்டுட்டு போயிருவாங்க ட்ரெயின்ல. ஆனா வந்து கத்திக்கிட்டு மேல இருந்து ஒரு பாட்டில்ல பால்ல அதுவா ஊத்தும் பாரு. ஆமா, அந்த புள்ள வாங்கி கரெக்டா ஊத்தும். இல்லை மேமே, அந்த இடத்துக்கிட்ட வரையில கிராசிங் வந்து மாற்றிடுவாங்க. மாத்தையில் பால் டப்பி இருந்தது சாஞ்சிரும். அப்படி சாஞ்சதான் கீழே ஊற்றுறதுல குழந்தை இருக்கும். குழந்தையோட வாயில கரெக்டாக ஊற்றும், அதுக்கு பசிக்குதான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஊற்றுதான் அதை குடிச்சிரும். அப்போதான் அவன் சொல்லுவேன், அந்த பாட்டில் கூட நிறைய நல்ல நல்ல இதுவாக சொல்லுவேன். அது ஒன்று. அப்புறம் வந்து இந்த புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்தை படிப்பு எதுக்கு? ஒரு இடத்துல எந்த இடமா இருந்தாலும் புத்தி இருந்தா போதும், பொழைச்சுக்கிட்டுலாம். நீ வந்து புத்தகத்துல இவ்வளவு படிச்சிருக்கேன் அவ்வளவு படிச்சிருக்கேங்கிறத அவசியம் இல்லை. புத்தி இருந்தாலே நீ இப்ப பணக்காரர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், ஏழைகிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி புத்தி உள்ள உனக்கெல்லாம் எதுக்குப்பா அந்த படிப்பு? நீ வந்து எப்படி வேணாலும் பொழைச்சுக்கிடலாம் அப்படின்னு தத்துவமா சொல்லுவாரு நல்ல ரஜினி படத்துல. அப்புறம் இன்னொன்று பார்த்தேன், இந்த நியூசிலாந்துலாம் இருக்குல்ல மேமே, நியூசிலாந்தில் ஒன்றுக்கும் இந்த லாயருக்குலாம் எவ்வளோ சேல்ரி, டீச்சருக்கு எவ்வளோ சேல்ரி, டென்டிஸ்ட்க்கு எவ்வளோ சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாயருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்து எல்லாமே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நியூசிலாந்தில் சேல்ரி. பார்த்தீங்கன்னா மினிமம் 2 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா லாயருக்கு. அதே மாதிரி பல் டாக்டருக்கு 3 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா. அதே மாதிரி நார்மல் டாக்டருக்கு 5 லட்ச ரூபாயிலேருந்து 7 லட்ச ரூபா அப்படி எல்லாமே. ஆனால் இந்தியாவை கம்பேர் பண்ணி ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹச்ஆருக்கெல்லாம் மினிமம் வந்து 35,000 தான் இந்தியாவில். 35,000 1 லட்சம் ரூபாய்க்கும் சம்பளம் வாங்குறாங்க ஹெச்ஆர் ஒரு கம்பெனிலையும் ரெக்ரூட் பண்றவங்க. ஆனா அதுவே 35,000 மினிமம் ஸ்டார்டிங்ல இருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இப்ப சிடிஎஸ் டிசிஎஸ்ல எல்லாம் 80,000 1 லட்சம் ஹெச்ஆரா இருக்கவங்க அப்படி வாங்குறாங்க. அதுவே நியூசிலாந்து போயிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கே 2 லட்ச ரூபா. வெளிநாடு போயிடுறது நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாம். 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபான்னா எப்படி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நம்ம இங்க கஷ்டப்பட்டாலும் ஒரு தகுதி பாருங்க, ஒரு பிரயோஜனமா இருக்கு. ஆனா என்னை கேட்டா அப்படி பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. உறவுகள் என்ன ஒரு 60-70 வருஷத்துல எப்படி சாகதே போறோம் எல்லாரும். என்ன பணம் மட்டுமே அப்படி சம்பாரிச்சு குடிச்சுக்கிட்டே போறது வாழ்க்கை கிடையாது. தேவைக்கு பணம் வேணும். என்ன என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்றேன், சொந்த பந்தத்தோட இருந்து வாழ்றதுதான் வாழ்க்கை.
நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், ஒரு நல்லது கெட்டதுக்கு போய் அம்மா அப்பாட்ட இதுன்னு பகிர்ந்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து வாழ்றதே வாழ்க்கை. பணம் மட்டுமே பெருசுன்னு கனடாவில் போய் நான் தனியா அந்த பணியில கிடந்து 2 லட்ச ரூபா வாங்கினா அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? இல்ல அக்கௌண்ட்ல பணத்தை சேர்த்து வச்சுக்கிறோம், நம்ம வந்து பின்னாடி வந்து பயன்படுத்திக்கிறோம். பின்னாடிக்கு எப்படியோ கடவுள் கொடுத்துருவாரு. இதுவும் சேமிப்பு இருக்கும் இங்க வாங்குறதுலயும் ஓரளவு சேமிப்பு போதும். சேமிச்சு குமிக்கணுங்கிறதுல அடுத்த தலைமுறைக்கெல்லாம் குமிச்சு உனக்கு என்ன சிலையா வைக்க போறாங்க அடுத்த தலைமுறையில? அது கிடையாது. என்ன எந்த பிள்ளையாவது அப்பனுக்கு சிலை வச்சிருக்க? இப்ப வச்சுட்டு போனவங்க பிள்ளைய நிறைய பிள்ளைய பயலுக மேற்கொண்டு அவங்க பொறுப்பு இல்லாம தான் இருக்காங்க. இல்ல நிறைய இருக்கும். இப்ப இந்த காலத்துல எல்லாரும் பொறுப்பா தானே இருக்காங்க. பொறுப்பா தான் இருக்காங்க. இருந்தாலும் சொல்ல முடியாது. இது சாந்தி தம்பி எப்படி போனேன்? ஆமா, கெடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு, அதாவது அக்கறை இல்லை அப்படிங்கல, அவங்களுக்கு அந்த விஷயத்துல அக்கறை இல்லை. அப்படித்தானே? அவங்களுக்கு வேற விஷயத்துல அக்கறை இருக்கு, அந்த விஷயத்துல அக்கறை இல்லை. இப்ப நம்மளால 4 பேர் நம்ம வீட்டுல இருக்க கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கறத நினைக்கல. அதை நினைச்சானா எல்லாராலையும் மாற முடியும் தானே? மாற முடியும். ஆனா ஒரு சிலர் மாற மாட்டேங்கிறாரு. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சொந்த பந்தத்தோட எல்லாரையும் பகிர்ந்துக்கிட்டு வாழ்ந்து நம்ம சாகுறதுதான் வாழ்க்கை. இப்போ ஒரு நான் அப்படிதான் சொல்லுவேன். இப்போ ஒரு 5 இயர்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு மம்மி, நியூசிலாந்து கனடாலலாம் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க, வந்துட்டா காசு சேர்த்துக்கிட்டு அப்படி வந்துட்டே பணம் சேர்த்துடலாம். இங்கேயும் ஒரு மினிமம் இங்கே இருந்தாலும் சும்மா இருக்கக்கூடாது. இங்கேயும் மேக்சிமம் ஒரு 1 லட்சம், ஒரு 1.5 லட்சத்துக்கு ஒரு வேலை பார்த்தா அதுலயும் சேவிங்ஸ் இருக்கும். அது உள்ளாம நம்ம மாசம் செலவழிக்க போறோம். அந்த சேவிங்ஸ் போதும். நான் பெரிய அம்பானி ஆகணும் அப்படின்லாம் நம்ம நினைச்சோம்னா முடியாது. ஆமா, வாழ்றதுக்கு இவ்வளவு காசு வேணுங்க. ஒரு மாசத்துக்கு 30,000 40,000 செலவாகுது அதுக்குள்ளது. அப்புறம் அந்த வீட்டுக்கு புது வீடு கட்டணும், புது வீடு கட்டுறதுக்கு செலவு, புது வீட்டு பொருள் வாங்குறதுக்கு செலவு. 7 வீடு வச்சிருந்தா என்ன பண்ண போறேன்? ஆமா, வீட்டுல தான் நம்ம இருக்க போறோம். 7 வீடு வச்சிருந்தாலும் 5-6 வீடும் பூட்டிதான் கிடக்கும். ஆமா ஆமா, அது கரெக்ட். அது என்னத்தை அனுபவிக்க முடியுது ஒன்னால? எப்பயாவது நம்ம போறோம். ஆமா, அதுவும் எல்லாம் அதுக்கும் உடம்பு ஒத்துழைக்கணும்ல உனக்கு. இங்கேயும் பார்த்து அங்கேயும் பார்த்து அந்த வீடையும் பராமரிக்கவும் உடம்பு ஒத்துழைக்கணும்ல. முடிஞ்சதானே பார்க்கலாம். ஆமா, இப்ப அதுவா பணம் வந்துச்சுன்னா சரிங்களா. நம்ம கஷ்டப்பட்டு தேடி எல்லாம் கனடா இதுக்கெல்லாம் போறதெல்லாம் என்னை கேட்டா முட்டாள்தனம். முட்டாள்தனம்னு தான் சொல்லுவேன். இங்க 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கலாம், அது தப்பு இல்ல. நம்ம இந்தியாவுக்குள்ளே சம்பாதிச்சு உறவுகளோட இருந்து சம்பாதிக்கிறது பெட்ரு. பல எல்லாம் சம்பாதிக்கிறது பெட்ரு. இங்க பொண்டாட்டிக்குள்ள வீடு வாசல் வசதியோட என்ன கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுல 75,000 வரும்னு நினைக்கிறேன் இப்ப அவனுக்கு. அது போதும். அதுல நல்லா பொண்டாட்டிக்கு வேணுங்கிற ஓரளவு நகை பண்ணி கொடுத்துட்டேன். அப்பாவுக்கு ஹெல்ப்புக்கு பணம் கொடுக்குறேன். இங்க என்ன 20,000 வருமா மாசம் செலவு? அவ்வளவுதான் வரும் அவனுக்கு. ஆமா, பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். இதை விட என்ன வேணும்? இது பத்தாதா? என்ன பிள்ளைகளுக்கு நீ என்னத்தை சேர்த்து வைக்கணும்? கடன் இல்லாம ஒழுங்கா ஏதோ ஓரளவு கொஞ்சம் சேவிங்ஸோட இருந்தாவே வாழ்க்கை நிம்மதிதான். ஓரளவு சேவிங்ஸ் வேணும். ஆனா என்ன, ஏன்னா எதிர்காலத்துல நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த சேவிங்ஸ் வேணும். உடம்பு திடீர்னு படுத்துக்கிச்சுன்னா யார்கிட்டையும் போய் வாங்க முடியாது. பணம் இல்லைன்னா சாக வேண்டியது என்ன. ஆமா, இப்போ வெளிநாடு போறாங்கல்ல, வெளிநாடு போயிட்டு நம்ம சொல்றோம் 5 வருஷத்துல சம்பாரிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து அங்க திரும்ப போகணும்னு தான் தோணுமா? இங்க இருக்கணும்னு தோணாதா? பணம் சம்பாரிச்சவங்களுக்கு ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு தோணும். பணம் சம்பாரிச்சவங்க இங்க இருந்துகிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? இங்க அந்த பணம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, அந்த அளவுக்கு யாரும் தர்றது இல்ல. இங்க வேலை பார்க்க பிடிக்கல. இங்கதான் அந்த பணம் கிடைக்க மாட்டேங்குது இந்தியாவுல. ஆமா, எல்லாருமே வெளிநாடுல. இன்னைக்கு நான் மளிகை கடையில நின்னல, ஒரு அம்மா வந்துச்சு, ஒரு குடியான விட்ட அம்மா தான் வந்துச்சு. அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா மையம் சிங்கப்பூர்ல இருக்கானா, என்ன வேலை பாக்குறானா, இங்க வீடு கட்டிட்டானா. அங்க போய் 6 வருஷமா நம்ம தான் வீடு கட்டிட்டானா. உடனே அந்த எய்தாப்புல இருக்க அந்த அம்மா கேட்டுச்சு, என்ன வேலை பாக்குறாப்புல தம்பி அப்படின்னுச்சு. தம்பி இங்க காட்டுறேன், இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் அப்படின்னு. வண்டி ஓட்டுறதுல 1 லட்சம் 1.5 லட்சம் கிடைக்குமா? சொன்னுச்சு. அதனாலதான் இந்த பிள்ளை புருஷனும் வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன், அது சொன்னுச்சு வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அதுலயும் 1 லட்சம் 1.5 லட்சம் கிடைக்குதுப்பா அப்படின்ச்சு. 1.5 லட்சம் கிடைக்குமா?
வண்டி ஓட்டுறது. இப்ப நம்ம வண்டி ஓட்டி சம்பாதிச்சோம்னா இப்ப சிங்கப்பூர் போய் நான் வண்டி ஓட்டுறது ஈஸியா, தனியா விட்டுருப்பாங்களா? நமக்குன்னு தனியா ரூட்டு, பைக்குன்னு தனியா. அப்ப எல்லாருமே அவங்க இண்டிவிஜுவலா ஓட்டிக்குவாங்க. இப்ப இவனுக்கு சேலரி இவ்வளவு கொடுக்குறவங்க பிசினஸ் நிறைய பேர். இப்ப மாமா மாதிரி எத்தனையோ பேரு வேற பிசினஸ் பண்றவங்க எல்லாம் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அதுக்கு டிரைவர் தானே வேணும். மாமாவுக்கும் ஓட்ட தெரியுது, ஆனா அவங்க டிரைவர் வச்சிருக்காருல்ல, அவங்களுக்கு அந்த இது பாக்குறதா டிரைவிங் பண்ணிட்டு இருக்குதா, அதனாலதான். பெரிய பிசினஸ் பண்றவங்க இறங்கின உடனே போய் உள்ள போய் பார்க்கணும் பண்ணணும் தானே பார்ப்பாங்க. டிரைவர் வேலையை பிடிச்சி காரை நீட்டா துடைக்கிறது, அவங்க டிராவல் பண்றது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. ஆமா, அந்த மாதிரி. இவனும் அந்த வேலை தான் பாக்குறேன். அது சொல்லுச்சு இன்னைக்கு நான் கேட்டு. ஏமே இப்போ நம்ம வெளிநாடு போயிட்டு நான் இப்போ இதில் தான், அதாவது கார் ஓட்டி தான் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல வீட்டில் நம்மளுக்கு நல்ல சேலரி வந்துருச்சு, நான் இங்கே பணமாக அனுப்பிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு இங்கே கார் வாங்கணும் தானே யோசிப்போம், அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் கார் வாங்கணும் தானே யோசிப்போம். ஆனால் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வீடு கட்டுவோம், இன்னொரு இடம் வாங்குவோம், அதுக்கப்புறமா கடைசியா கார் வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. உனக்கு தகுதி இல்லாம கார் வாங்கி வச்சு, நீ நிறுத்த இடம் இல்லாம கார் வாங்கி வச்சு என்னப்பா பிரயோஜனம்? வாடகைக்கு எல்லாம் வச்சு நிறுத்தணும்னா இன்னும் செலவாக தானே செய்யும். கார் எல்லாம் வீடு சொந்தமா கட்டினதுக்கு அப்புறம் வாங்கினாதே கார் ஒருத்து. ஆனா நிறைய பேர் ரோட்ல எல்லாம் முறையாதே வரணும். நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் தானே புது ட்ரெஸ் போடுவேன். புது ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் குளிக்க மாட்டீங்களா? அதே மாதிரிதான் இது. இல்லை மேமே, ஆனால் நிறைய பேர் கார் வேணுங்கிறதுக்காக ரோட்டில் கூட நிறுத்திக்கிறாங்க, பார்க் பண்ணிக்கிறாங்க, என்னென்னோ பண்ணிக்கிறாங்க தானே. அது பெங்களூரு, சென்னை அப்படி இருக்கவங்க வேணா, அங்கே வேலைக்கு இருக்கவங்களுக்கு வேணா அது சாத்தியமா இருக்கலாம். கிராமத்துல எல்லாம் அப்படி ஒத்து வர அவங்க வீட்டுக்குள்ள நிறுத்துறதே சேஃப்டி. வீடு கட்டினதுக்கு அப்புறம் முறையா வாங்கினதே 4 பேர் மதிப்பாது. கார் இல்லைன்னா கார் வாங்கினா பாரு, வீடு கூட இல்ல கார் வாங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனா சோல்பரி மாவெல்லாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே கார் வாங்கிட்டு தான் தெரிஞ்சாங்க வாடகைக்கு வீடு. அப்ப அவங்களே தானே அப்படி சொல்லிருப்பாங்க. அவங்கதான் எதையுமே சட்டம் பண்றது இல்லையே. அவங்க ஊருக்குள்ள கடனை வாங்கி வச்சுட்டு. ஆனால் அதாவது மம்மி, வெளியவும் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரைக்கும் நம்ம வெளியே போனோம்னா நம்ம மனசு உறுதி இருந்தாதான் எங்கேயுமே நிற்க முடியும். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது கூட மனசு உறுதி இருந்தாதான் ஃப்ரீயா நிக்கலாம். மனசு உறுதி இல்லைன்னு வச்சுங்க, ஐயோ அவன் பாரு அங்கே நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நம்மளை இன்னும் 4 பேர் கிண்டல் பண்ணிட்டு தான் போவேன். அது மாதிரி வேணும். நான் இன்னைக்கு காலையில் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன்ல, இதே ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கேன். சீகம்பட்டியில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்கேயோ கிளம்பி நிற்கிது, வேலைக்கா எங்கேன்னு தெரியல, நல்லா கிளம்பி நிற்கிது. ஆனால் மழை தூத்தல் விழுந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கேட்டுங்க, மழை தூத்தல் விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சூப்பராக மேக்கப் போட்டு நிற்கிது. அந்த மழை தூத்தல் மற்ற இடத்துல தான் விழுகிற மாதிரி அந்த பொண்ணு மேலே விழுகாத மாதிரி நிற்கிது. அது எப்படி அதான் தெரியல. நல்லா இப்போ நம்ம மேலே லைட்டாக தூத்தல் விழுந்தாலே சுருங்குவோம், தலையில கையை வைப்போம், இங்கே விழுகுது இங்கே விழுகுது, இங்கே மறப்போம் அங்கே மறப்போம், பவுடர் அடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இப்படி பண்ணுவோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கு என்னென்ன, ஆமாம், அது அவ்வளோ ஹாப்பியாக மனசை வச்சுக்கிட்டு போதான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி. அப்போ அந்த ஹாப்பி அந்த மழையை கூட டிஸ்டர்பன்ஸாக தெரியல. இப்போ நம்மெல்லாம் போய் நினைச்சு வச்சுக்கோங்க, பஸ் ஸ்டாண்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்களே, ஐயோ என்ன இவ்வளோ மழை வருது, இங்கிட்டு போமா அங்கிட்டு போமா நிறைய யோசிப்போம். அவங்க எல்லாம் பாருங்க, அதுதான் சொல்கிறேன், மனசு உறுதி. இல்லை நானே இப்போ வீட்டில் படுத்துருந்துட்டு எந்திரிச்சா என் மூஞ்சியை பாரு, இதே நான் எங்கேயாவது காலையில குளிச்சு முழுகி போகும்போது என் மூஞ்சியை பாரு, அப்ப இருக்கிறது நல்ல ஒரு புத்துணர்வோட ஒரு நல்லா இருக்கும். வீட்டுல படுத்திருந்துட்டு எந்திரிச்சா என்னடா இந்த மூஞ்சியான மாதிரி இருக்கிற மாதிரி, அதெல்லாம் அந்த இது அப்படின்னு நம்ம இது சேஞ்சஸ் ஆகுறது. இப்போ மனசை எந்நேரமே தைரியமா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றது, டிப்ஸ் ஏதாவது இருந்தா? மனசு எந்நேரம் தைரியமா வச்சுக்கிறதுக்கு இல்லை, நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லதே கடவுள் நல்லதே செய்வாருங்கிறத நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். இல்லை நல்லவன் கெடுதல் செய்யல, நல்லவன் தான் இருக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? உலகத்துல நல்லவன்லாம் இப்ப எங்கேயா இருக்கேன் அப்படின்னு. கெட்டவங்க காலம் பூரா வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல, அப்படி சொல்லாத நீ. நல்லவங்க வாழையில கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும். கெட்டவங்க நல்லவங்க நல்லா இருப்பாங்க, கெட்டவங்க அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு பணமும் கோடி கோடியா வந்துகிட்டு இருக்க, எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா டபக்குன்னு ஒண்ணு முடிஞ்சிருவாரு. டபக்குன்னு ஏதோ ஒண்ணு ஆயிடும், கடவுள் ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாரு. கடவுள் ஒன்றும் சாதாரணமானவர் இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம். அவங்க செய்யற பலன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
அதனால நல்லதே செய்யணும், நல்லதே செய்யணும், நல்லவங்களாவே இருக்கணும். அடுத்தவங்க துரோகம் பண்ணா என்ன, நம்ம நல்லதே செய்வோம். ஆனா மம்மி நம்ம நல்ல கடவுளை நம்புவோம். என்ன யாரை நம்புறோமோ இல்லையோ கடவுளை நம்ப வேண்டியது. ஆனா மம்மி நம்ம நல்ல மனசா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் கீழே விழுந்துடக்கூடாது, ஐயோ விழுந்துட்டா தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்பவும் நம்ம ஒழுங்கு அப்படியெல்லாம் விழுந்து போய் பண்ண வேண்டாம். நார்மலா நம்மள வந்து பேஸ் பண்றவங்களை மட்டும் நம்ம கரெக்டா நல்ல விதமா இருந்தா சரி. ரொம்பவும் இறங்கி போய் பண்ணீங்கன்னா உன்னை பைத்தியக்காரன்ட்டுருவாங்க. என்னடா பைத்தியக்காரன் அப்படின்ட்டுருவாங்க. அங்கே போய் ஹெல்ப் பண்றேன், இங்கே போய் ஹெல்ப் பண்றேன், அவனே படுத்துட்டான். ஆனா அதுவுமே இப்ப யூடியூப்ல ஒருத்தர் வந்து எங்க யார் பிச்சைக்காரர் இருந்தாலும், நீ பாத்திருக்கிய அந்த சீனு, யார் பிச்சைக்காரர் இருந்தாலும் போறாரு, போய் கேட்கிறாரு, ஏமா உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆசைப்படுறீங்க அப்படின்னு. அவர் உடனே சொல்றாரு, எனக்கு இது சாப்பிடணும், பூரி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும்னு சொல்றாரு. உடனே ஒரு பூரி செட்டு, நீங்க எங்கே இருக்கம்மா, நான் பூரி செட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஒரு ட்ரெஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, சரி இருங்கம்மா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போய் ரோட்ல இருக்க ஹெல்ப் பண்றாரு. ஆனா அவர் மூஞ்சியை காட்ட மாட்டாரு. மூஞ்சி காட்டினா அவர் இதுக்காக தான் பண்றாருன்னு சொல்லிடுவாங்க. மூஞ்சி காட்டினா அவர் அசிங்கமா பேசிடுவாங்கன்றதே மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறாரு. மூஞ்சியை காட்ட மாட்டாரு. ஏன் நல்ல செயல் தானே செய்யறாரு. செயலும் செஞ்சாலும் நல்ல செயலும் கூட செஞ்சாக்க அது தப்பா தான் இருக்கு. பேசுறாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, நான் ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறேன்னு வச்சுக்க, பழகுறேன்னா அவங்க பணக்கார, அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் வந்து வெளியாளு, அவங்களுக்கு என்னை ரொம்பதான் பிடிச்சிருக்கு, நல்ல நட்பு நல்லவங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து மனசால எனக்கு செய்யணும்னு நினைச்சா கூட வெளியில் உள்ளவன் என்ன செய்வேன், ஏன்னா நீ ஒரு கிறுக்கனா, அவனுக்கு போய் செஞ்சுக்கிட்டு இருக்க, அவன் யாரோ நீ யாரோ, அவன் சொந்த தொழில் ஜீவியா, அவனுக்கு போய் செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப அவர் சொல்லுவாரு தானே, என் மனசுக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன். அவன் அப்படி சொன்னாங்க என்ன, நீ எல்லாம் ரொம்ப ஓவர்தான் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. அவங்க செய்யறவங்களை கூட உலகம் கெடுத்து விடுது. சொல்ல போனா நல்லவங்க இருக்காங்க உலகத்துல. இப்ப நம்ம மாமாவெல்லாம் நல்லவங்க செய்யணும்னு நினைச்சு செய்வாங்க. ஆனா அவங்கள வேற யாரும் நமக்கு எல்லாம் செய்யக்கூடாதுன்னு கெடுத்து விடுறதுனாலதான் அவங்க பண்றாங்க. அவங்களாக பண்ணல. அவங்கள என்னடா நீ கிறுக்கனா, மாமியா வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க, என்னடா கிறுக்கனா நீ அப்படின்னு யாரும் சொல்றதை வச்சுதான் அவங்க இருக்கிறாரு. இல்லைன்னா அவங்க ஆக்சுவலா நல்லவங்கதான். அவங்களுக்கு ஒரு தாராள மனசு எல்லாம் இருக்குது. ஆனா அவங்களையும் அவங்க அந்த உடனே எடுத்துக்க தோணிடுது மனசுக்கு. ஓ அதுதான் அப்படித்தான் இருக்கு உலகம், சின்ன பிள்ளைய தானே நீ, நான் ஒண்ணு சொன்னா நீ எடுத்துக்க தானே செய்வ. இல்ல அவங்க யோசிச்சு தானே பண்ணுவா. இப்ப யோசிச்சா தானே சம்பாதிக்க முடியும். யோசிக்கணும்னா மத்த விஷயத்துல யோசிக்கிறாங்க, சம்பாதிக்க விஷயத்துல இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் யாரும் சொல்றது அட்வைஸ் பண்றேன், அட்வைஸ் கேட்க. இப்ப நம்ம சொல்றோம்ல, எல்லா நேரமும் மனசு உறுதியா தான் இருக்கு. நைட்டு 12 மணிக்கு வெளியே போறதுனால மனசு உறுதியா தான் போக முடியும். அது மாதிரி யோசிக்கிறதும் 12 மணிக்கு எழுப்பினாலும் ஏன்டா நீ கிறுக்கனா அப்படிம்பாங்க. கிறுக்கனானே கேட்டுருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன்னா அவனுக்கு சூடு வரணுங்கிறதுக்காக, அவனுக்கு வரணுங்கிறதுக்காக கிறுக்கனானே கேட்டுருவாங்க. அதனால அதாவது சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம நடந்துக்க முடியும். ஆமா, இதுலயே உதவி பண்றவங்க ஏன் முகத்தை காட்டல? ஆமா, முகத்தை காட்டினா ஏன்டா உனக்கு வேற பொழப்பு இல்லையா, பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு ஒருத்தன் யாரோ ஒருத்தன் சொல்லிடுவேன். ஆமா ஆமா, ஆமா அதுக்காக எதுக்குப்பா நல்லது செய்யறதுனாலும் கெட்டதை கூட செய்ய ஒத்துக்குவாங்க இன்னைக்கு சமூகம். ஒருத்தன் எடுத்துக்கிட்டு நீ வந்துட்டு வீட்டுக்கு சண்டைக்கு வந்தாலும் சைலண்டா நீ இருந்தீன்னா கூட அது கூட உலகம் ஏத்துக்கும். இன்னைக்கு இருக்கிற உலகம் நல்லது செஞ்சுட்டு இப்ப நீ ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அதை போய் கேட்க போனீங்கன்னா அது தப்பும்பாங்க. இங்க வர்ற சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படிம்பாங்க. ஏங்க சண்டைக்கு வரலங்க, இல்ல மேமே இல்ல ஏங்க நான் சண்டைக்கு வரலங்க, கொடுத்தாதாங்க கேட்க வந்தேன். கொடுத்தா நீ கேப்பியோ, அவங்களுக்கு வருமானம் வரையில தருவாங்க, நீங்க போகப்பா. இப்ப சண்டை ஒன்று நீ கேட்டா இப்ப போலீஸ்காரங்களே அப்படிதான் கேட்பாங்க. ஆமா நீங்க சொல்ற மாதிரிதான் அவ்வளவு உலகம் அப்படித்தான் இருக்குது. நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு வந்து சத்தம் இல்லாம உட்காந்துட்டுனா தப்பு இல்ல. இதே நீ கொடுத்து விட்டு அவங்கள்ட்ட எனக்கு அத்தியாவசியமா பணம் வேணும், நீங்க தந்தாத்தே நான் போவேன், நான் இங்க போய் பிரச்சனை பண்ணின்னு வச்சுக்க, 4 பேர் வருவேன், அன்னைக்கு நீ முடையா இருக்குன்னு கொடுத்துட்ட கொஞ்சம் பொறுத்து வாங்கிக்க போ, குழப்ப பாரு, அவன் இந்த இருக்கையில தந்துடுவேன் போ அப்படின்னு நியாயம் பேசுவேன். அவனைக்கு தான் சப்போர்ட் பேசுவாங்க, கொடுத்தவனுக்கு கிடைக்காது. அப்ப எப்படி இருக்கு சமூகம்? நீங்க வந்து கத்துறா மட்டும் தர போறானா, போயா போயா அப்படிம்பாங்க. சமூகம் ரொம்ப பாடாவதியா இருக்கு. அதெல்லாம் நல்லதுக்கே காலம் இல்லாம போகுது. ஆமா, அதனாலதான் நல்லவங்களே மாறிடுறாங்கல்ல மம்மி. இப்ப ரஜினிகிட்ட இருக்க பணத்துக்கெல்லாம் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஏன் அவர் பண்ண மாட்டேங்கிறாரு? அவர் மம்மி 2 மகளோடையும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருக்காரு, ஒய்ஃபு இதோட.
அவரெல்லாம் இந்த கஜா என்னமோ ரஜினிகாந்த் ஒய்ஃப் இதுல பண்றாங்கன்னு சொல்லி போட்டாங்க. என்னமோ ரஜினிகாந்த் தலைமறைவு அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டாங்க. இல்ல அதெல்லாம் சும்மா ஃபேக் நியூஸ். ஓ, என்ன நல்ல வாழ முடியல. யாரும் உதவி செஞ்சு ஒருத்தர் மேல வர்றதுன்னா கஷ்டம். அதே சமயம் இல்லீகலான தொடர்புக்கெல்லாம் பணம் கொடுத்துருவாங்க. ஆமா, இல்லீகலான தொடர்புக்கெல்லாம் யாரையும் கேட்காமலே கொடுத்துருவாங்க. கேட்டா அவன் அந்த பொண்ணோட இதுவா இருக்கண்டா, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது ஒரு நியாயமா போயிடுது. அது ஒரு நியாயமா போயிடுது. இல்லை மேமி, இப்போ அதான் பயலுக சொல்கிறாங்க, 2 பயலுக டேடி எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 பேரையும் பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுங்க. டேடி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்டா, காசு வந்தால் கொடுங்கடா அப்படிங்கிற ஒரு 4 பேர் இருக்கேல. அப்போ வந்து ஐயா உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, நாங்களாம் தரமாட்டோம்டா, உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, நாங்களாம் தரமாட்டோம்டா அம்மாங்க. இதுவே டேய் வாங்கடா மச்சி குடிப்போம்டா சேர்ந்து அப்படின்னா, டேய் நான் புறண்டா காசு வாடா உனக்கு, ஏண்டா சந்தோஷம். அவன் கெடுக்கிறதுல அப்பா ரொம்ப இதுவா இருக்கு. இதெல்லாம் கடவுள் மேல தப்பு இல்ல, மக்கள் மேலதான் தப்பு. மக்களுக்கு தனக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க. என்ன, ஆமா, தனக்கு எது சாதகமோ அது மாதிரி மாத்திக்கிறாங்க மக்கள். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மனுஷனோட மனசும் ஒரு வக்கரம் மாதிரி தானே. நம்மளே ஒரே மாதிரி நான் ஒரு நேரம் சாத்துவமா நல்லா ஒரு நேரம் எனக்கு வக்கரமான ஒரு குணம் வரும். மனுஷன் 3 விதமா மாறுறாங்க மனுஷரே. அந்த மாதிரி ஒரு சின்னம் அப்படி கொடூர குணம் இருக்கும் ஒரு நேரம், ஏதோ ஒரு நேரம் அப்படி ஒரு குணம் நம்மளுக்குள்ளே இருந்து வருது, நம்மளா இயக்கல உள்ளே இருந்தே வந்துடும். அந்த மாதிரி இல்லை இப்போ வந்து நம்மளுக்கு பிடிக்காத செயலே நம்ம மூஞ்சிக்கு நேரம் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளை அறியாமலே கோவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்மளுக்கு பிடிக்கிற செயல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மூஞ்சிலே சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி வந்து ஒரு இப்போ நம்மளுக்கு எந்த செயல் பிடிக்கலையோ அதை பக்கத்துலேயே இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்கிட்டு போங்குங்க, இங்கிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி பண்ணானா கோவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது மாதிரி தான் எடிட்டேட் ஆயிடும். அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். என்ன நறுக்கிருக்கீங்க? இந்த முட்டைக்கோஸ், தேங்காய் நாளைக்கு முட்டைக்கோசுக்கு போட்ட தேங்காய் அது நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் பீன்ஸ் சாம்பாருக்கு சின்ன சின்ன பீஸா பீன்ஸ் நறுக்கிருக்கேன். வெங்காயம் எல்லாம் உரிச்சுதான் வச்சிருக்கேன், நாளைக்கு நறுக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சாம்பார். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் தோசை தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு பார்க்கலாமா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.